அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலேருந்து எந்த வீடியோவும் எடுக்கலை, சும்மா குட்டியாக மினி விலாக் மாதிரி பார்த்துக்கிடலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, டீயை போட்டுட்டு அஃப்ரா குட்டி தூங்குறதோட மருதாணி வச்சிடலான்னு மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நைட்டே அம்மா நான் கேட்டேன்னு அரைச்சி கொடுத்தாங்க. ஆனால் நைட்டு வைக்க முடியல, ஏன்னா அஃப்ரா குட்டி தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேடமை தூங்க வச்சுட்டு எனக்கும் டயர்டாக இருந்துச்சா, நானும் அப்படியே தூங்கிட்டேன். அது வச்சோன்னே அதோட வாசனை இருக்குது பாருங்கள், கோன் மருதாணிலெலாம் அது வரவே வராது. அம்மா கோடாலத்தில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவாங்க, கிராம்பு சர்க்கரை 3 போட்டு அரைச்சாங்க. நான் ஒரு ஒரு 1 hour வச்சேன். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னு வைங்களேன், பித்தமாக இருந்தால் ஒரு மாதிரி டார்க் கலரில் ஆயிரும். இதுவே ஓகே. இவங்கக்கிட்ட இது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், குழந்தைங்க வச்சுட்டு மருதாணி வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கிட்ட காமிச்சா அவங்களுக்கு வந்துட்டு அழகாக இருக்கா. அவள் நைட்டே வச்சுட்டா. அவள் கையிலையும் பார்த்திங்கன்னா அழகாக செவந்துருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. என்ன தான் கோன் மருதாணி வச்சாலுமே இலை மருதாணி வைக்கிறது கொஞ்சம் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு வந்துட்டு காலையில் கொஞ்சம் நட்ஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே மதியானத்துக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பெருசாக எதுவும் சமைக்கலை. முந்தா நாள் வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சா, அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் அன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். மீதமாயிடுச்சா கீழே ஊற்றவும் மனசு வர மாட்டேங்குது. அதனால் அப்படியே ரசத்தை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அஃப்ரீனத்தா கிளர்ன ரைஸ் கொஞ்சம் கேட்டாங்களா, அந்த புளியோதரை லெமன் சாதம் மாதிரி. அதனால் லெமன் சோறு செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு லெமன் சோறும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். சாப்பிடும் போது முட்டை பொரிச்சிக்கிடுவேன், அவ்வளோதான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டெய்லி வந்துட்டு நீங்கள் என்ன சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யோசிச்சு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. நானே உங்களை மாதிரி தான் சிஸ்டர், எனக்கே யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணும். அது என்னன்னு தெரியல, அந்த குழம்பு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நமாஸும் படித்து முடிச்சுட்டேன். அவ்வளோதான். மத்தியானம் வரைக்கும் இப்படி தான் பொழுது போச்சு. மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு அம்மா வந்திருந்தாங்க. அஃப்ரீன் அம்மா வந்துட்டு காலைல அங்கே தலை குளிக்க போயிட்டாளா, அதனால் வரும்போது அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு கான் வாங்கினது இருந்துச்சா, அதை வச்சுட்டு எனக்கு டீ போட்டுக்கிட்டேன். எனக்கும் அம்மாவுக்கும் டீ போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த குட்டி விலாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பெட் கவர் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க, நானும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுலேயும் சொல்லிடுறேன். அது வந்துட்டு எனக்கு கிஃப்டாக வந்தது சிஸ்டர், நான் வாங்கலை.